ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். கடந்த 4-5 வருடங்கள்ல இந்தியாவில் இவி செக்டர் அப்புறம் ரினியூபிள் எனர்ஜி செக்டர்னு சொல்லி பல்வேறு செக்டரும் இன்னைக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த வகையில் வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டு இருக்க இன்னொரு பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் பிஸ்னஸ் தான். ஏன் ட்ரோன் பிஸ்னஸை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்து இந்த ட்ரோன்ஸுக்கு வந்து வெறும் டிஃபென்ஸில் மட்டும்தான் நம்ம நாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இன்னைக்கு காலகட்டத்தில் அக்ரிகல்ச்சர்லேயே ஆகட்டும், மேப்பிங்காகட்டும், இன்னைக்கு மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல ஏரியல் சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காகட்டும், இன்னைக்கு சாதாரண டிராவல் யூடியூப் பிளாகர் வந்துட்டு ஒரு அழகான இடத்த வந்துட்டு கேப்சர் பண்ணுறதாகட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரோனை பல்வேறு காரணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ட்ரோனோட யூசேஜ் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ அந்த வகையில் இந்தியாவில் ட்ரோன் பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் அதோட ஃபியூச்சரை பற்றியும் அதே மாதிரி ட்ரோன் செக்டரில் இருக்க சில ஸ்டாக்ஸை பற்றியும் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்தியன் ட்ரோன் இண்டஸ்ட்ரியோட சேல்ஸ் டர்ன் ஓவர் 2020-21 எவ்வளவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 கோடியாக இருந்திருக்கு. இதே 2024-25 ப்ரொஜெக்டட் ஆனுவல் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 900 கோடியாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ 60 கோடியிலிருந்து 900 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதற்கான காரணங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டிஃபென்ஸில் மட்டும் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரோன்ஸ் இன்றைக்கி நம்ம பல்வேறு காரணத்துக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ட்ரோன்ஸோட தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால இவங்களோட சேல்ஸ் டர்ன் ஓவர் இந்த இண்டஸ்ட்ரியோடது இந்த கடந்த 5 வருடங்களில் அதிகரிச்சிருக்கு. இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரோன் இண்டஸ்ட்ரிக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர சப்போர்ட்டும் ஒரு பெரிய லெவலில் காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2023-24 பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக ட்ரோன் இண்டஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட 33 கோடி ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது 2024-25 பார்த்தீங்கன்னா 57 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரப்போகிற காலகட்டத்தில் இது இன்னும் அதிகரிக்கும் தான் எதிர்பார்க்குறேன். அதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வருடம் நம்மளோட பட்ஜெட்டில் டிஃபென்ஸுக்கு தான் நம்ம ஃபண்ட் அலோகேட் பண்ணுறோம் அதிகபட்சமாக. ஸோ அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் டிஃபென்ஸில் ட்ரோன்ஸுக்கு ஒரு முக்கிய பங்காற்றும் காரணத்தினால டிஃபென்ஸுக்கு ஃபண்ட் அலோகேஷன் ஜாஸ்தியாக பண்ணும்போது ட்ரோனுக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெஃபினட்டாக அதிக லெவலில் ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 2024-25 57 கோடிக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 2025-26 இதோட ஜாஸ்தியாக தான் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, குளோபல் ட்ரோன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதோட பிஸ்னஸ் வேல்யூங்கிறது பை 2025 $54 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. பை 2025 இந்தியாவோட ட்ரோன் பிஸ்னஸ் மார்க்கெட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.2 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்குங்கிறாங்க. பை 2030 நம்மளோட ட்ரோன் பிஸ்னஸ் மார்க்கெட் வேல்யூங்கிறது 23 பில்லியன் அமெரிக்கன் டாலராக உயரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ $54 பில்லியன் குளோபல் மார்க்கெட்டோட இண்டஸ்ட்ரியோட வேல்யூவாக இருக்குன்னா பை 2030 அதோட வேல்யூ பாதிக்கு பாதி இந்தியா கிட்ட இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுலேருந்து கிளியராக ஒரு பிக்சர் தெரியும் நம்மளுக்கு கிடைக்குது. ட்ரோன் இண்டஸ்ட்ரி இனி அடுத்த 5 வருடங்களில் பெருமளவில் வளர்ச்சி அடையுங்கிறது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் ட்ரோன் இண்டஸ்ட்ரியில் ஈடுபட்டு இருக்க 3 ஸ்டாக்கை பற்றி நான் பேச போகிறேன். அந்த ஸ்டாக் என்னென்னங்கிறது இப்போ பார்க்கலாம். லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மெயினாக மேப்பிங்காகவும் அப்புறம் செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸுக்காக யூஸ் பண்ணுற ஆள் இல்லாத விமானம், அதாவது ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ட்ரோன்ஸை அதுவும் குறிப்பாக மைனிங் இண்டஸ்ட்ரியிலையும் பெருமளவில் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் ட்ரோனுக்கு தேவைப்படுற ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங், அப்புறம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், அப்புறம் எம்பெடட் சப்சிஸ்டம் அண்ட் சொல்யூஷன்ஸ் போன்றவற்றையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராடக்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கும் சில கண்ட்ரிக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. இவங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யூஎஸ் மார்க்கெட், அப்புறம் மிடில் ஈஸ்ட், அப்புறம் ஆஃப்ரிக்காவில் சில கண்ட்ரீஸில் இருக்கிற மார்க்கெட்டை இவங்க குறி வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நாடுகளில் இருக்க சில ட்ரோன் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் செஞ்சு அவங்களுக்கு ட்ரோன்ஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸில் இப்போ இவங்க ஈடுபட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3030 கோடியாக இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு இந்த ஷேர் 704 ரூபாய்ன்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேரோட பிஇ ரேஷியோ 111 இருக்குது. இண்டஸ்ட்ரியோட பிஇ 75.6 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட இந்த ஷேரோட பிஇ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஷேர் வந்து ஓவர் வேல்யூடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட ROCE 11.5, ROE 8.84 இருக்குது. இது ரெண்டும் கம்மியாக தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 0.02 இருக்குது. இந்த கம்பெனிக்கு வெறும் 15 கோடி பக்கம் தான் டெப்ட் இருக்குது. ஸோ டெப்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த கம்பெனியோட கேஷ் ரிசர்வாக 618 கோடி இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவங்க 88 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கேஷ் ரிசர்வும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி ஜாஸ்தியாக இருக்குது டெப்டை விட. ஸோ இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்க்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அடுத்த வருஷம் கம்மியாக இருக்குது, எகெயின் ஜாஸ்தியாகுது கம்மியாகுது. பட் ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் வந்து தொடர்ந்து இவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது வருடம். மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா
சேல்ஸ் 159 கோடியாக இருந்திருக்கு. இதே 2023ல 186 கோடியாக உயர்ந்திருக்கு. இதே 2024ல பார்த்தீங்கன்னா 314 கோடின்னு சொல்லி பெரிய லெவலில் உயர்ந்திருக்கு. இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து மார்ச் 2022ல என்ன இருக்கோ அதோட 1 கோடி தான் இந்த 2024 ஜாஸ்தியாக பண்ணியிருக்காங்க. அதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட மார்ஜின்கிறது வந்து கம்மியாக இருக்குது. இவங்களுக்கு இந்த ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா செலவினங்கள்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க ஜாஸ்தியான காசு கொடுத்து அவங்கள வேலைக்கு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கு ஹைலி ஸ்கில் லேபர்ஸ் கிடைக்கிறதுனால இவங்க ஹையர் காசு கொடுத்தா வந்து லேபர்ஸை வந்து இன்றைக்கி வந்து வேலைக்கு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காங்க. அது ஒரு காரணமாக பார்க்கப்படுது. செகண்ட் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. திஸ் இஸ் டியூ டு இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனால் ரா மெட்டீரியல் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க வந்து கடைசி 3 வருஷமாக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி மட்டும் கிடையாது, ஓவரால் நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனியுமே வந்துட்டு இன்றைக்கி இன்ஃப்ளேஷனாலையும் ரீசன் இன்புட் காஸ்ட்னாலையும் பெருமளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஸோ இது கூடி சீக்கிரத்தில் வந்தால் சரியாகுங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது வந்துட்டு டெஃபினட்டாக அதிகமாகுங்கிறதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனி மெயினாக இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ட்ரோன் வந்துட்டு டிஃபென்ஸ்லையும் செக்யூரிட்டி சர்வேலன்ஸில் தான் குறிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அது இந்த கம்பெனி 95% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்துட்டு டிஃபென்ஸ் ட்ரைனிங் சொல்யூஷன்ஸுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ப்ரொவைட் பண்ணுற டிஃபென்ஸ் வந்துட்டு கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க டிஃபென்ஸில். இது மட்டும் கிடையாது, இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் ட்ரைனிங் சிமுலேட்டர் எக்யூப்மெண்ட், அப்புறம் கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன்ஸ், அப்புறம் டிஃபென்ஸுக்கு தேவையான ட்ரோன் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் கான்ட்ராக்ட்ஸ்லேயும் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,339 கோடியாக இருக்குது. இந்த ஷேரோட பி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 99.9 இருக்குது. இண்டஸ்ட்ரியோட பி 77.6 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட இந்த ஷேரோட பி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஷேர் இன்னைக்கு ஓவர் வேல்யூடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 46.1 இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 33.1 இருக்குது. ஸோ ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி பொறுத்தவரைக்கும் 0.01 தான் இருக்குது. அதாவது இந்த கம்பெனிக்கு மொத்தமே 6 கோடி தான் டெப்ட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் டெப்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கம்பெனி கேஷ் ரிசர்வாக 440 கோடி வச்சுருக்காங்க. இவங்க எதுலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. குவார்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அவங்க சேல்ஸ் வந்து க்ரோ பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே நெட் ப்ராஃபிட்டும் க்ரோ பண்ணிருக்காங்க. ஆனுவல் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2022 சேல் வந்து 70 கோடியாக இருந்திருக்கு. இதே 2023 219 கோடினும் 2024 440 கோடின்னு சொல்லி சேல் உயர்ந்திருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3 கோடியிலேருந்து 50 கோடி, அதே மாதிரி 130 கோடின்னு சொல்லி தொடர்ந்து வருடம் இவங்க நெட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலி ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் கேஷ் ரிசர்வும் கையில் நல்லா வச்சுருக்காங்க. டெப்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த செக்டரில் இந்த ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேட்டில் கிடைக்குதோ அன்றைக்கி உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சா நீங்கள் இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். லிஸ்ட்டில் இருக்கிற ஃபைனல் ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரட்டன் இந்தியா என்டர்பிரைஸ் லிமிடெட். இவங்க இ-காமர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அப்புறம் ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. இவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரியே ட்ரோன் ஆஸ் அ சர்வீஸ், அப்புறம் ட்ரோன் ஆஸ் அ ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இவங்களோட ட்ரோன்ஸை வந்துட்டு டிஃபென்ஸில் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர்லேயும், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்பெக்ஷன்லேயும், லாஜிஸ்டிக்ஸ்லேயும், அதே மாதிரி பப்ளிக் ஏரியல் சர்வேலன்ஸுக்காகவும் பெருமளவில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ரீசெண்டாக இவங்க L-15 கார்கோ ட்ரோனும் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மார்க்கெட்டில். இதை வந்து டிஃபென்ஸ் செக்டர்லேயும் அதே மாதிரி கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியிலையும் இது பெருமளவில் பயன்படுத்தப்படுது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,966 கோடியாக இருக்குது. இந்த ஷேர் இன்னைக்கு 79 ரூபா 30 பைசான்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9.57 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 33.2 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட ஷேரோட பி கம்மியாக தான் இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 2.89 இருக்குது. ஆர்ஓஇ -10 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெப்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 1.41 இருக்குது. அதாவது 1184 கோடி கடன் இருக்குது. ஸோ 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்க கம்பெனிக்கு 1184 கோடி கடன்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இவங்களுக்கு கேஷ் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 563 கோடி இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 881 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. கேஷ் ரிசர்வ்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டெப்ட்டுங்கிறது வந்து இவங்களால் சமாளிக்க முடியும். இந்த கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோயோவாக தான் இருக்குது. இருந்தாலும் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. இவங்கள ஆனுவலி சேல்ஸை பொறுத்த வரைக்கும்
14 கோடியிலேருந்து 4124 கோடி, அதே மாதிரி 5610 கோடின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2022 ஜாஸ்தியாக இருந்திருக்கு. 2023 நெகட்டிவில் போயிருக்கு. 2024 பார்த்தீங்கன்னா 424 க்ரோஸ்ன்னு இருக்குது. இதற்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிங்கிள் டைமென்ஷனில் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி கிடையாது. இவங்க காமர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு பல செக்டரில் இருக்கிறனால இவங்க 3 பிஸ்னஸுமே பண்ணுறதுனால இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்க்கு வந்துட்டு எந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருதுங்கிற அந்த கிளியர் பிக்சர் கிடைக்கல. பட் இருந்தாலும் இவங்க ட்ரோன்ஸில் இன்றைக்கி பெருமளவில் ஈடுபடுறதுனால இந்த கம்பெனிக்கு டெஃபினட்டாக வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. இது போக பாராஸ் டிஃபென்ஸ், அப்புறம் ட்ரோன் டெஸ்டினேஷன், அப்புறம் ட்ரோனாச்சாரியான்னு சொல்லி வேறு சில கம்பெனிஸும் வந்து ட்ரோன் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல விலையில் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரிங்கிற வந்து டெஃபினட்டாக ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடையும் போது இந்த கம்பெனிஸும் கூடவே சேர்ந்து வளர்ச்சி அடையும்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ட்ரோன் இண்டஸ்ட்ரியை பற்றியும் இதில் இருக்க சில கம்பெனிஸை பற்றி இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.